ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ கிட்ஸ் டிவி. தமிழ் கதைகள். நன்றி மறந்த சிங்கம். நீதி தகுந்தவருக்கு உதவி செய்யுங்கள். ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு குகையில சிங்கம் ஒன்று வாழ்ந்துட்டு இருந்துதான். அந்த சிங்கம் காலையில வழக்கம் போல இரைய தேடி அங்கு இங்கும் அலைஞ்சிட்டு இருந்துதான். கொஞ்ச நேரம் அலைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு இடத்துக்கு வரும்போது சட்டுன்னு வேடனோட கூண்டுக்குள்ள மாட்டிக்கிச்சான். அந்த நேரம் கர்ஜித்த சிங்கம் என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லி கத்திட்டு இருந்துதான். தூரத்துல ஒரு குளத்துல தண்ணி குடிச்சிட்டு இருந்த மான் இந்த சத்தத்தை கேட்டு யாருக்கோ உதவி தேவைப்படுது, சரி நம்ம போய் உதவி செய்வோம் அப்படின்னு சொல்லி வந்துதான். கூண்டுக்குள்ள சிங்கத்தை பார்த்த மான், அச்சிச்சோ சிங்கம் கூண்டுல மாட்டிட்டு இருக்கே அப்படின்னு நினைச்சுதான். அதுக்கப்புறம் சிங்கம் மானை கூப்பிட்டுதான், மானே எனக்கு உதவி செய் அப்படின்னு. அதை கேட்ட மான், ஐயோ உங்களுக்கா, அப்படி உதவி செஞ்சா நீங்க என்னையே சாப்பிடுவீங்க, அதனால நான் மாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சான். அதை கேட்ட சிங்கம், கண்டிப்பா நான் உன்னை எதுவும் செய்ய மாட்டேன், என்னை தயவு செஞ்சு இந்த கூண்டுல இருந்து மட்டும் வெளியில எடுத்து விட்டுறேன் அப்படின்னு சொல்லிச்சான். அப்போ எனக்கு சத்தியம் பண்ணுங்க, என்னை எதுவும் செய்ய மாட்டீங்க அப்படின்னு கேட்டுச்சான். அதை கேட்ட சிங்கம், சத்தியமா நான் உன்னை எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கப்புறம் மான் சிங்கத்தோட கூண்டை திறந்து விட்டுச்சான். வெளியில வந்த சிங்கம், ஆஹா நான் வெளியில வந்துட்டேன், இப்ப என்னோட இறையே நீதான் அப்படின்னு சொல்லிட்டு மானை துரத்த ஆரம்பிச்சிருச்சான். அங்கிருந்து மானும் குடு 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 குடுன்னு ஓடிச்சான். போயிட்டு இருக்கும் போது எதுக்காப்புல ஒரு நரி ஒண்ணு வந்துச்சான். ஓடி வர மானை பார்த்து, மானே என்னாச்சு, ஏன் இப்படி ஓடி வர அப்படின்னு கேட்டுதான். அதை கேட்ட மான் திரும்பி நின்று நரிக்கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லிச்சான். அந்த நேரம் பார்த்து அங்க சிங்கம் வந்துடுச்சான். சிங்கம், மானே நீ என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிச்சான். மான் அதுக்கு, உன்னை கூண்டுல இருந்து காப்பாத்தின என்னையே என்னை இப்ப ஏமாத்திட்டிய அப்படின்னு சொல்லிச்சான். நரிக்கு நடந்தது எல்லாமே புரிஞ்சுதான். இருந்தும் புரியாத மாதிரி, காட்டரசரே நீங்க சொல்றதுதான் சரியா இருக்கும், ஆனா என்ன நடந்ததுன்னு தான் எனக்கு புரிய மாட்டுது அப்படின்னு சொல்லிச்சான். நீங்க அதை கொஞ்சம் செஞ்சு காட்டினீங்கன்னா எனக்கு புரியும்ல அப்படின்னு சிங்கத்துக்கிட்ட கேட்டுச்சான் நரி. அதை கேட்ட சிங்கமும், வா நரியே நான் நடிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கூட்டு போயிட்டு கூண்டை காட்டி, இதோ பாரு கூண்டு, இதுக்குள்ளதான் நான் இருந்தேன், இதுக்குள்ளதான் என்னை மான் வெளியில கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லிச்சான். அதை கேட்ட நரி, என்னது இந்த கூண்டுக்குள்ள நீங்க இருந்தீங்களா, எப்படி அப்படின்னு கேட்டுச்சான். உடனே சிங்கமும் எதை பத்தியும் யோசிக்காம அந்த கூண்டுக்குள்ள போய் பொந்துக்கிட்டு, நான் இப்படிதான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிச்சான். அப்படியே பேசிக்கிட்டே கிட்ட வந்த நரி டக்குன்னு கதவை மூடிடுச்சான். மூடிட்டு நரியும் மானும் அங்கிருந்து ஓடி போயிட்டாங்களாம். சிங்கம், என்னை ஏமாத்திட்டியே அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு நரி, ஏமாத்துறவனை ஏமாத்துறது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே மானும் நரியும் அங்கிருந்து ஓடி போயிட்டாங்களாம். கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் நரி மான் கிட்ட சொல்லிச்சான், நீ உதவி செய்யணும்னு நினைச்சது தப்பு இல்லை மானே, ஆனா தகுதியானவங்களுக்கு நீ உதவி செய்யல, அதனோட பலன்தான் இந்நேரம் நீ உன் உயிரையே இழந்திருப்ப அப்படின்னு சொல்லிச்சான். அதை கேட்ட மானுக்கும் தான் செஞ்ச தப்பு புரிஞ்சுதான். இனிமேல் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு அங்கிருந்து சந்தோஷமா போனாங்களாம். இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, மான் உதவி செய்கிற எண்ணத்தோட தான் சிங்கத்தை வெடிவிச்சுது. ஆனால் சிங்கம் மானை இரையா மட்டுமே பார்த்துருக்கு. இந்த இடத்துல மான் தகுதியே இல்லாத சிங்கத்துக்கு உதவியதுனால தான் அதுக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனையே வந்தது. ஆனால் நரியோட புத்திசாலித்தனத்தால் மானோட உயிரை சிங்கத்துக்கிட்ட இருந்து காப்பாற்றிடுச்சு. இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, உதவி செய்கிறது தப்பு இல்லை, ஆனால் அந்த உதவியை யாருக்கு எப்போ செய்யணுன்றத தெரிஞ்சு செய்யணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்.